நீங்க காலையில எந்திரிச்சு போனது, வீரையா அண்ணனை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி பால் கறந்தது, சாணம் எடுத்துட்டு வந்து வாசல்ல தெளிச்சது, அப்புறம் ஸ்கேல வச்சு கோலம் போட்டது, இந்த செம்பருத்தி பூவை வச்சு டான்ஸ் ஆடினது, இது எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட்ல நேரடியா பார்த்தேன். என்ன நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? இருங்க, நான் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். என்ன பாஸ்? கரெக்ட்டுங்க, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டுங்க. எனிவேஸ், இது வரைக்கும் எனக்காக நீங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம்ங்க. ஆனா நீங்க சர்ப்ரைஸ் ஆனீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன. அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்தது மட்டும் இல்ல, டெய்லி பார்த்து ரசிக்கிறதுக்காக என் மொபைல்ல வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். சில்லி கேர்ள். ஓகே. நீங்க நான் போட்ட காஃபியை டேஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் கீழே போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி எடுத்து வரேன். வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். இது வரைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. நோ நான் போய் உங்களுக்கு தோசை போட்டு எடுத்துன்னு வரேன். எது? அந்த சைனா தோசை, அமெரிக்கா தோசை, ஆப்பிரிக்கா தோசை எல்லாமா? அப்பா சாமி, ஒன்னும் வேண்டாம், நானே போய் பாத்துக்கிறேன். ஓ, காஃபி. நான் இன்னும் பிரஷ் பண்ணல. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஓ, பிளாஸ்க்ல தானே இருக்கு, அப்புறமா குடிச்சுக்கிறேன். மறக்காம குடிக்கணும். ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சோம், பண்ணிட்டோம். யா Who is that dark voice? Hey, பஞ்சே, சொல்லு மச்சே. குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். நான் காலங்கத்தால போனை போட்டுருக்குற. செண்பகமே தென்போதிகை சந்தனமே. என்னது நீ காலங்கத்தால போன் பண்ணி பாட்டு பண்ணுகிற? வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா. டாய் பஞ்சே, நான் பாரு ஒத்தா வாங்க போற நிப்போம். நான் மேட்ரு அது பேஸ் ரொம்ப பிரமாதம் மாப்ள. உனக்குள்ள இம்புட்டு திறமையானு நான் அப்படியே மலைச்சு போயிட்டேனே. ஏய், என்னடா விஷயத்த சொல்றா? சாணியை கரைத்து வாசல் தெளிப்பதென்ன, அரையடி ஸ்கேல் வைத்து கோலம் போடுவதென்ன, அதான் பாட்டு பாடி பால் கறப்பதென்ன. அடடடடடா, பிச்சிட்ட மாப்ள, வாய்ப்பே இல்ல. கிளின்னு கிழிச்சிட்ட. டேய், அடி தூள். என்னடா இது? டேய், உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல மாப்ள, இந்த விஷயம் இந்த உலகத்துக்கே தெரியும். என்னடா சொல்ற? அப்படின்னா உலகத்தோட இன்றைய வைரலே நீதான் மாப்ள. நான் வைரஸா? என்னடா ஹெல்மெட்லாம் போடாம வெளியில போயிடாத மாப்ள. ரசிகர் கூட்டம் அப்படியே உன்னைய குய்யோ மியோன்னு மொச்சிரும். டேய் பயப்பாதடா. டேய் புர்ற மாதிரி சொல்றா. மாப்ள, போனை கட் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல இளைய ராமராஜன் 2016 அப்படின்னு டைப் பண்ணி பாரு. பார்த்தா நீ ஏன் உன் வீடியோவுக்கு லைக் கொடுக்கலாம் மாப்ள. வீடியோ இப்ப உன் மேட்டர் தான் மாப்ள ட்ரெண்டிங்ல இருக்கு. கபாலியோட ரெக்கார்ட்ஸையே பிரேக் பண்ணிடுச்சுனா பாத்துக்கியே. அப்லோட் பண்ண 1 மணி நேரத்திலேயே கோடிக்கணக்கான வியூவர்ஸ். டேய் பஞ்சாயத்து, நிஜமாவா சொல்ற? ஏமாப்ல, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு யூடியூப்ல நீயே பாரு, உனக்கே தெரியும். வைக்கட்டுமா? பூ வச்சு பொட்டு வச்சு மேலங்கொட்டி கல்யாணம். என்ன சொல்றான்? யூடியூப்ல நம்ம வீடியோ எப்படி யூடியூப்ல வந்தது? எப்படி இதெல்லாம்? ஹலோ ராமராஜன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க. ஹலோ அது நான் கிடையாது. அட ஏங்க போய் சொல்றீங்க? நான் கிடையாதுன்றல வேற யாரோ இது போன் நீங்க. ஹலோ ராமராஜன் சாருங்களா? அப்பா சத்தியமா நான் கிடையாது. போன் வைங்க. ராமராஜன் இல்லங்க. இது
ஹலோ ராங் நம்பர் போன் வைடா. வேதாஜி சாரிங்க. நான் விளையாட்டாதான் அமிர்தாக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதுல யாரோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. தெரியாம பண்ணிட்டோங்க, எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அப்படி முறைக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஒரே நாள் என்ன வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டீங்க. நான் எங்க உங்க மேல கோவப்பட போறேன்? நிஜமாவே உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்லவே இல்ல. ஏங்க இந்த மாதிரிலாம் ஃப்ரீ பப்ளிசிட்டி யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, என்னோட வீடியோ தான் இப்போ வந்து பயங்கரமான இது வைரஸ் வைரலாமே. ஊர்ல இருக்க எல்லா வாட்ஸ்அப்லயும் என் வீடியோ தான் வருதாமே. சூப்பருங்க சூப்பருங்க. ஏங்க ஒரே நோல என்ன வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதுக்கு ஐ ஆம் வெரி வெரி ரொம்ப தேங்க்யூங்க. நீங்க இங்கே இருங்க, நான் அப்படியே ஹெல்மெட் போடாம வெளியே பைக்ல போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா நேசத்துல என் மனச தெச்சு புட்டா. சொல்லுக்கா. என்ன மல்லிகா, ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இல்லையே, காலையில இருந்து 2-3 தடவை ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே இல்லையே. இல்லக்கா, போனு சைலண்ட்ல இருந்துச்சு. அதான் நான் பார்க்கல. இப்பதான் வைப்ரேட் அடிச்சது, நான் பக்கத்துலயே இருந்தேன். அதான் போன் எடுத்து பேசிட்டு இருக்கேன். என்னக்கா விஷயம்? என்ன மல்லிகா, என் மேல இன்னும் உனக்கு கோவம் போலையா? சச்சா உங்க மேல எனக்கு என்னக்கா கோவம்? அன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லாம கோயிலுக்கு வேதவழி அமிச்சது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் கோவப்பட்டேன். நீங்க செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் உங்ககிட்ட அன்னைக்கே பேசிட்டேனே. அதெல்லாம் அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ஏன் என்ன விஷயம்னு சொன்னதான் பேசுவியா மல்லிகா? சச்சா அப்படி இல்ல. நீங்க எப்பவுமே காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டீங்கல்ல, அதான் கேட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்து இங்க நடந்த விஷயத்தை பத்தி சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு அந்த நாகராஜுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினியே, நேத்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னக்கா பண்ணாரு? கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்தவன் வேதவழிய ஐஸ் வைக்கிறதுக்காக அவளை தனியா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் அவளுக்குன்னு ஸ்பெஷலா திரைய கட்டி படம் போட்டு காமிச்சிருக்கான். அதுவும் என்ன படம் நினைக்கிற? உலக காதலர்கள் படம். அதான் டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குமே, கப்பல்லாம் கூட கவுந்துருமே, அந்த படம் போட்டு காட்டியிருக்கான். 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல ஜோடியா உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்து அழகு இருக்கே. அடடடடடடா. சரிக்கா, வேற என்ன விஷயம்? என்ன மல்லிகா, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீ என்னடானா ஓ அப்படியா வேற என்னன்னு அசால்ட்டா கேக்குற? வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க? கோவில்ல வேதவல்லி முன்னாடி அவர் மாட்டிக்கிட்டாரு. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு கூட மொட்டை மாடியில அந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டு படம் போட்டு காமிச்சிருக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயம் தானேக்கா. இத போய் எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? மல்லிகா, நிஜமா சொல்லு, உனக்கு கோவம் வரல? ஏன் எனக்கு கோவம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா?
அக்கா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இது வரைக்கும் புரியவே இல்ல. நீங்க அப்பப்ப ஃபோன் பண்ணி நாகராஜ் இத பண்றான், நாகராஜ் அத பண்றான்னு எனக்கு போட்டு கொடுக்கறதுல குறியா இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எனக்கும் அவருக்கும் சண்டை வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை சந்தேகப்பட மாட்டேன். அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் அதை கேட்டுட்டு நாங்க 2 பேரும் சண்டை எல்லாம் போட போறது இல்ல. இதுக்கு மேல அவன் இத பண்ணா அவன் அத பண்ணான்னு நீங்க எனக்கு போன் பண்றது முதல்ல நிறுத்துங்க அக்கா. தேவையில்லாம உங்களோட போனுக்கு தான் பணம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மல்லிகா, உன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் ஏன் வேற மாதிரி பேச போறேன்? இப்பவும் அக்கா அக்கான்னு பாசமா தானே பேசிட்டு இருக்கேன். அக்கா அக்கான்னு தான் பேசிட்டு இருக்க. ஆனா உன் பேச்சுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. நக்கல் ரொம்ப தூக்கலா இருக்கு. அக்கா நீங்களும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மல்லிகா, வீணா என்ன கோவப்படுத்தணும்னு நினைக்காத. இது எனக்கு அநியாயமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? இதுக்கு எதுக்கு நீங்க கோச்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏய், நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? என்னக்கா எப்பவும் மரியாதையா பேசுவீங்க, இப்ப என்ன வாடி போடின்னு பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசணுமா? மல்லிகா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? கல்பனா கிட்ட பேசிட்டு இருக்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அது சரி, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? மல்லிகா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அது நீங்களும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மல்லிகா, ஏன் தயவு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே முடியாது. என்ன சிரிப்பு? அக்கா, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டுங்க. இப்ப சொன்னீங்களே, என் தயவு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது, நாகராஜும் நீயும் இந்த வீட்டுக்குள்ள வந்து எப்படி வாழ்றீங்கன்னு நான் பாக்குறேன், அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மிரட்டல் விடுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க. அக்கா, உங்களோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவனா நான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ள போனீங்க, சுந்தர் சாருக்கும் உங்களுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, இப்போ இதோ இந்த போலியா கர்ப்பமா இருக்கிறது, எல்லா கதையும் எனக்கு தெரியும். என்ன பகைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான். நான் உங்க மேல சின்னதா கோவமாயி வாயை திறந்தேன்னு வெய்யுங்களேன், நான் அந்த வீட்டுக்குள்ள போறேனோ இல்லையோ, நீங்க அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியில வந்துருவீங்க. மல்லிகா, ஐயோ அக்கா ப்ளீஸ், இந்த கத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் வைக்கிறேன். என்ன மல்லிகா, பழசெல்லாம் மறந்து போச்சா? நான் இறக்கப்பட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஏன் கழுத்தை சுத்தின பாம்பா எனக்கு எதிராவே வந்து நிக்கலான்னு பாக்குறியா? நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரேன்னு பாக்குற. நான் இந்த வீட்டுல வாழறேனோ இல்லையோ அது முக்கியம் இல்ல. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரேன்னு பாக்குற. நான் கோவப்பட்டு திட்டினா பேசினா வேதவலியே வாய மூடிட்டு இருப்பா. நீ என்னை எதிர்த்து பேசுறியா? வச்சுக்கிறேன்டி. சார்ஜ் போட்டுட்டு எங்க போனாரு? ஃபோன் அடிக்குது, எடுத்து பேசலாமா? ஏன் எடுத்துன்னு கேட்டாருன்னா சச்சே, நாம எடுத்து பேசினா அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. மல்லிகா, யார் இந்த மல்லிகா? கட் ஆயிடுச்சு. மல்லிகா என்ன திரும்ப திரும்ப விடாம கால் பண்றாங்க? ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ? அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்கலாம். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா?
இவ எதுக்கு இவர் போன் எடுத்தா? ஹலோ, கட் ஆயிடுச்சா? இல்லையே, லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? பேசுங்க. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. அது அது வந்து சொல்லுங்க. அங்க நாகராஜ் இருக்காரா? அவரு போனை சார்ஜர்ல போட்டுட்டு வெளியில போயிருக்காரு. நான் அவரோட வைஃப் தான் பேசுறேன். ஹலோ, என்ன விஷயம்? அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது அவர்கிட்ட தான் சொல்லணும். ஓ, நீங்க யாரு? அவர்கிட்ட யார் கால் பண்ணான்னு கேட்டா சொல்லணும். நான் அவரோட ஃப்ரெண்டோட அக்கா. எங்க அம்மாவோட மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டிருந்தோம், தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் அவர்கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஓ, அவர் வந்தாருன்னா நான் கால் பண்ணேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. தேங்க்ஸுங்க. சரி. இவர் எதுக்கு போனை கையில எடுக்காம வெளியில போனாரு? என் வாழ்க்கையில எவகிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சனோ அவகிட்ட பேச வச்சுட்டாரு. எல்லாம் என் தலையெழுத்து. ஃப்ரெண்டோட அம்மாவோட மருத்துவ செலவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரா? பரவாயில்லையே, நல்ல மனுஷன்தான். வெளியே போயிருந்தீங்களா? எஸ்ஸே. எது வரைக்கும்? கடை வரைக்கும். நெயில் கட்டர் வாங்க போயிருந்தேன். நெயில் கட்டுறா? நகம் பெருசு பெருசா வாங்கிடுது, அழுக்கு சேரும் அப்படி நீங்க தானே திட்டினீங்க. அதனால தான் எல்லாம் நகத்தையும் கட்டிங் அண்ட் கட்டிங் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ். என்னத்துக்கு தேங்க்ஸ்? நான் சொன்னதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கு. ஓ, ஏன் நல்லதுக்கு தானே நீங்க சொன்னீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஏங்க, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க சொல்லும் போது நாங்க சொல்லக்கூடாதா? ஹலோ, வீட்டுக்குள்ள நகம் கட் பண்ண கூடாது. தெரியுங்க, லேடிஸ் இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதுக்குதான் கீழே பேப்பர் வச்சுக்கிறேன். கட் பண்ணோன்னா சுருட்டி வெளியே போட்டுறேன். ஓகேவா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வெளியில போனப்போ உங்க போன் கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப நேரமா அடிக்குதேன்னு நானே அட்டென்ட் பண்ணி பேசினேன். குட் மார்னிங் மேடம், நான் அந்த பேங்க்ல இருந்து பேசுறேன், இந்த பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்டிருப்பாங்களே. இல்லைங்க, லோன் கேக்குறவங்களாம் இல்ல, மல்லிகான்னு யாரோ ஒருத்தவங்க தான் போன் பேசுங்க. ஐயோ, என்னங்க பார்த்து நகை வெட்ட மாட்டீங்களா? என்னங்க நீங்க? ஏன் உங்களை யாங்க என் போன் அட்டென்ட் பண்ண சொன்னது? ஐயோ, கையில ரத்தம் வருதுங்க. ஏங்க ரத்தம் வந்தா வந்துட்டு போட்டுங்க, நான் செத்தா போயிட்டேன். நீங்க ஏங்க ஏன் போன் எடுக்கிறீங்க? போன்ன்றது வந்து இந்த பர்சனலான விஷயங்க. என்னைக்கு உங்க போன் எடுத்துக்கனா ஏன் முதல்ல உங்களுக்கு இந்த பேசிக் டீசென்ட் வேணுங்க. அடுத்தவங்க போன் எடுத்து அட்டென்ட் பண்றது தப்புன்னு தெரியணும். அது கூட நீங்க என் விஷயத்தை தலையிடாதீங்க எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது புரியாதா? நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுங்க. போன்ன்றது ரொம்ப பிரைவசியான விஷயங்க. இன்னொருத்தவங்க போன் எடுத்து பாக்குறது அவங்க குளிக்கிறது எட்டி பாக்குற மாதிரி சீப்பா பண்ணுகிறீங்க. பச்சிக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு ஏன் நாகராஜா ஓவரா திட்டாத. அந்த பக்கம் போன்ல மல்லிகா என்ன சொன்னானே தெரியல. உன் மேட்ரு வெளியே வந்தது, அப்புறம் உன் கதை கலீஜ் ஆயிடும். அமிகி வாசி சுகரா போன் எடுத்து எவ்வளவு நேரம் பேசினான்றதை மட்டும் செக் பண்ணிப்போம். ஹலோ ஹலோ, அவங்க என்ன சொன்னாங்க? உங்களை தாங்க கேட்குறேன், என்ன சொன்னாங்க? அது
நான் அவரோட ஃப்ரெண்டோட அக்கா. எங்க அம்மாவோட மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டிருந்தோம். தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் அவர்கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். தானே பார்த்தேன். மல்லிகா கேடியாச்சே, கருப்புக்குள்ளா இப்படி பேசி சமாளிச்சிச்சு. நான் எது நேரில் போய் கேட்போம். நான் நீங்கள் காலங்காத்தில் மூட் பண்ணிட்டீங்க. ஃபோன்லாம் எத்தின இனிமேல் இந்த ரூமில் ஃபோனே வைக்கூடாது. கையை வேற கட் பண்ணிக்கினேன். சி, யார் முடியல முடிச்சுன்னே தெரில. ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசினது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கே இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு திட்டிட்டு போறாரு. இவரை புரிஞ்சுக்கவே முடியல.